சித்தார்த்தன் புத்தனாவதற்காக அவனது மனைவியையும் குழந்தையையும் அரண்மனையில் விட்டு நீங்கிய போது அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்ற கேள்வி நமக்குள் இருக்கிறது. விக்ரம் பட்டாச்சாரியாவின் விளக்கம் அந்த கதையை சொல்கிறது. அந்த இரவில் அவன் அவர்களை விட்டு சென்றான். அவர்களுக்கு மகன் பிறந்திருந்த அதே இரவுதான். செய்தியை கேள்விப்பட்டதும் அவள் இடிந்து போனாள். இருந்தும் அவள் யாரிடமும் குறை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. சித்தார்த்தனை இழந்த அவளது வாழ்க்கை அர்த்தமற்றதாகி போனது. அவளது மகன் அவள் தொடர்ந்து வாழ்வதற்கான ஒரே காரணமாகி போனான். உலகமே உற்று நோக்கும் சிறந்த மனிதனாக தனது மகனை வளர்க்க உறுதி பூண்டாள். அவளது உறவினர்களும் நட்புகளும் அவளை உதறிவிட்டு சென்றவனை மறந்து வாழ்வை முதலிலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்க அறிவுறுத்தினார்கள். மற்றொரு திருமணம் செய்து கொள் என்ற அவர்களின் அறிவுரையை அவள் மறுத்தாள். அழகும் இளமையும் ததும்பி நின்ற அவளை கரம் பிடிக்க பலர் வாசலில் நின்றிருந்தனர். அவர்கள் யாருக்கும் அவளது இதய கதவு திறக்கவே இல்லை. ஒரு நாள் அவன் திரும்பி வந்தான். தன் முன்னே நிற்கும் அவன்தான் தன்னை தவிக்க விட்டு சென்றவனா என உற்று பார்த்தாள். உம்மை புத்தர் என்று அழைக்கிறார்கள் என்று அவனிடம் மென்மையாக கூறினாள். நானும் அவ்வாறே கேள்விப்பட்டேன் என தன்மையாக பதிலளித்தான் அவன். அதன் அர்த்தம் என்ன என வினவினாள். ஞானம் பெற்றவன், அறிந்தவன் என நினைக்கிறேன் என்றான். புன்சிரிப்புடன் அமைதியானாள். நாம் இருவருமே சில பாடங்களை படித்திருக்கிறோம். ஓ புத்தனே, நீ படித்த பாடங்கள் மனிதர்களுக்கு ஆன்மீக பலத்தை கூட்ட பயன்படலாம். ஆனால் நான் படித்த பாடங்கள் யாருக்குமே தெரியாமலே போய்விடும் என மிக ஆழமான வார்த்தைகளை கூறினாள். அப்படி என்ன பாடம் என தெரிந்து கொள்ளலாமா என புத்தன் கேள்விக்குறியோடு அவளை நோக்கினான். கண்களில் நீர் பனிக்க தீர்க்கமான பார்வையோடு யசோதரை கூறினாள். மன தைரியம் கொண்ட பெண் ஒருவள் முழுமை பெற வேறு யாரும் தேவையில்லை. அவள் தானே முழுமையானவள்.